நமது ஆல்ஃபா சித்தர்கள் மட்டுமில்ல, பலர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. காலையில் அந்த தியானம்லாம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணி ஒரு நாளை துவக்கும்போது நம்ம எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும், மனம் அப்படியே சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், நமது எண்ணங்கள் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த நாள் நகர நகர பல விஷயங்கள் நடக்கும்போது அந்த எனர்ஜி சாயந்தரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படி எங்கே போச்சுன்னே தெரியாது. ஒரு கையை காலை கூட அசைக்க முடியாத அளவுக்கு உடல் ரீதியாகவும் டயர்டாயிடும். மனம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று செய்ய, ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் பண்ணலான்னா கூட அதுக்கு கூட தெம்பு இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப வீக் ஆகிடுது. இது எதனால் அப்படின்னு பல பேர் கேட்கறது உண்டு. நம்ம தான் காலையில் தியானம் செஞ்சோமே போகாதா? எவ்வளோ நல்லா தியானம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் நம்ம எனர்ஜியை நல்லா உயர்த்தி கொண்டாலும் அந்த எனர்ஜியை குறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நிறைய இருக்குது. முக்கியமான முதல் காரணம் மனிதர்கள். எல்லா மனிதர்களுடைய எனர்ஜியும் உங்கள் எனர்ஜி மாதிரி உயர்வாக இருக்காது. நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள், மனசு வீக்காக இருக்கும். இப்போ அவங்களோட நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா கூட எனர்ஜிங்கிறது, சக்தி என்பது தண்ணீர் எப்படி ஒரு உயர்ந்த நிலையிலேருந்து தாழ்ந்த நிலைக்கு தானாக ஓடுமோ அதே மாதிரி தான் எனர்ஜியும். அதனால் உங்களுக்கு நல்லா நிறைய இருக்கிற அந்த எனர்ஜி அந்த மனிதரோட பேச பேச அவருக்கு போயிட்டே இருக்கும். அவர் அதை ரிசீவ் பண்ணிப்பார், உங்களுக்கு குறையும். இது மனிதர்களால் நம்ம எனர்ஜி குறையுங்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம், ஒரு தகவல், ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது. ஒன்று யாராவது இறந்துட்டாங்கன்னு வரலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டமாச்சுன்னு வரலாம், இல்லை ஏதோ தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு, இந்த மாதிரி தகவல்கள் வரும்போது மைண்ட் அப்படியே டப்புன்னு அந்த எனர்ஜி போயிடும், ட்ரெயின் ஆகிடும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் நம்ம எனர்ஜி குறையிறதுக்கு. மூன்றாவது காரணம், அதிகமாக கவலைப்படுவது. பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருந்தாலும் சில பேர் அதை தான் அப்பப்போ பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க. எந்நேரமும் அந்த கவலையோடையே நம்ம இருந்தோம்னா நம்ம எனர்ஜி ரொம்ப குறைஞ்சி போயிடும். நான்காவது, ஹெல்த் இஷ்யூ, உடல் நலம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதில் ஒரு பயம் வந்துடுது மனசில். அந்த தன்னம்பிக்கையும் குறைஞ்சிடும். உடம்பு சரியில்லைன்னா மைண்டு வீக் ஆகிடும், அதுவும் ஒரு காரணம். ஐந்தாவது காரணம், யாரோடையாவது ஒரு பெரிய தகராறு, ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபட்டு நிறைய பேச வேண்டியதாக போகுது, நிறைய தர்க்கம் பண்ண வேண்டியதாக போகுது. கடைசியில் அதில் முடியலையாங்கிறது வேற. பட் நிறைய ஒரு சண்டை மாதிரி போட்டு ஆர்கியூ பண்ணி முடிக்கும்போது அந்த எனர்ஜி நிறைய அதில் போயிடும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஆனால் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம காலையில் பண்ணுற தியானம், பூஜை, இதனுடைய ஒரு எனர்ஜியை நாள் முழுக்க தக்க வைத்துக்கொள்ள முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள்.